ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ப்ராஜெக்ட் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த சேனலில் எல்லாமே ப்ராஜெக்ட் ரிலேட்டட் வீடியோஸ் தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். நம்ம ப்ராஜெக்டோட டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா த ஸ்மார்ட் இன்டர்வியூ அசிஸ்டன்ட். இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட டைட்டில். இதோட ஓவரால் அப்ஸ்ட்ராக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம யாருக்காக ஜென்ரேட் பண்ணியிருக்கோம்னா, நம்ம இப்போ டே டு டே லைஃப்பில் வந்து கண்டிப்பாக வந்து ஒர்க்குக்கு போய் தான் ஆகணும். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம்னா இன்டர்வியூஸ் வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். பட் எந்த வேலிட் வெப்சைட்ஸுமே நம்மளுக்கு இருக்காது, அதாவது இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ரியல் டைமில் ஒருத்தங்க இன்டர்வியூ கொஷின்ஸ் கேட்டால் எப்படி இருக்கும், அதை நம்ம ஆன்சர்ஸ் பண்ணி நம்மளோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் மூலியமாக உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ அசிஸ்டன்ட் மாதிரி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அதான் வந்து நம்ம மெயின் அப்ஸ்ட்ராக்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட். அதே இதில் வந்து நம்ம என்னென்ன சேலஞ்ச் வந்து ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எது ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்களோ அந்த டொமைனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கொஷின்ஸ்லாம் வந்து அதுலேருந்து வரும்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பர்சனாலிட்டி அண்ட் உங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, ஒரு ஆன்லைன் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் டிப்ஸ் மாதிரி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களோட ஓவரால் அப்ஸ்ட்ராக்ட். எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்னு பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் வந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது அவங்களுக்கு சில கைட்லைன்ஸ் வந்து கிடைக்காது. என்னதான் இருந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலும் அவங்க சில ஆன்லைன் இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணும்போது அதில் வந்து லேக் ஆகுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி தான் மெயினாக நம்ம இந்த அப்ளிகேஷன் வந்து டெவலப் பண்ணோம். ஸோ இதோட ப்ரொபோசல் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனில் வந்து ரியல் டைமாக உங்களுக்கு இருக்காததை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம இது வந்து யூஸ் பண்ணோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம ஏஐ வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே வந்து இன்ட்ராக்டிவாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு உள்ள அட்வான்டேஜஸும் இது வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். இதே மாதிரி நீங்கள் கொடுங்க, ஸோ இந்த இன்புட்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஜாபுக்காக ஈஸியாக நீங்கள் செலக்ட் ஆயிடலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ஏஐ டிப்ஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்கும். ஸோ கரண்ட்டாக இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட வெப்சைட் வந்து ரொம்பவே வந்து ரீச் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபீட்பேக்குமே வந்து கரெக்டான ஃபீட்பேக் வந்து ப்ரொவைட் பண்ணும். லேக் எதுவுமே வந்து இருக்காது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ப்ராஜெக்டோட ப்ரொபோஸ்டு சிஸ்டம். அண்ட் தென் கம்மிங் டு த ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட ஃப்ளோ சார்ட். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டேஷ்போர்ட்குள்ளே என்ட்ராகும். என்ட்ரு ஆனதுக்கு பிறகு அது வந்து நம்ம என்ன டொமைன் வந்து செலக்ட் பண்ணுறோமோ அந்த டொமைனுக்கு ஏற்றாப்புல உங்களுக்கு இன்டர்வியூ கொஷின்ஸ் வந்து ட்ரை பண்ணும். ட்ரை பண்ணதுக்கு பிறகு இது ஆன்லைன் இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம இந்த சைட் வந்து பில்ட் பண்ணுறோம். ஸோ உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸை வந்து கேப்சர் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஷியல் அண்ட் எமோஷன் அனலைசிஸை வந்து ஹேண்டில் பண்ணிவிட்டு உங்களோட ரெஸ்பான்ஸை வந்து எவாலுவேட் பண்ணும். நீங்கள் வந்து கான்ஃபிடென்ஸாக இருக்கிறீங்களா இல்லை பிஹேவியரலாக இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் போனதுக்கு பிறகு உங்களோட மார்க்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு கடைசியாக டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ இதான் வந்து நம்ம ப்ராஜெக்டோட ஃப்ளோ சார்ட். அண்ட் தென் கம்மிங் டு த டெமோ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு டேஷ்போர்ட் வந்து வியூ பண்ணி காட்டுறேன். ஸோ இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட டேஷ்போர்ட், இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ செஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்குது, உங்களோட ஆவரேஜ் ஸ்கோர் எவ்வளோ, ப்ராக்டிஸ் டைம் எவ்வளோ, அண்ட் தென் எவ்வளோ டேஸ்க்கு முன்னாடி ரீச் ஆகிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இதுலேயுமே வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸாக இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து வியூ பண்ணி காமிச்சிருப்பாங்க. இதில் செகண்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு இருக்கும் ப்ராக்டிஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களோட ஜாப் ரோல் என்னன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு ட்ரை பண்ணுறேன்னா நீங்கள் ஜஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட டிஃபிகல்ட்டி லெவலையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் நான் இன்டர்மீடியேட் கொடுத்து ஸ்டார்ட் இன்டர்வியூ கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் வந்து கொஷின்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அண்ட் தென் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறத விட இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன். உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் நீங்கள் இன்டர்மீடியட் லெவல் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு வந்து இந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். ஸோ அந்த கொஷின் வந்து உங்களுக்கு கேட்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து ஸ்டார்ட் ரெக்கார்டிங் சொல்லிட்டு இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கொஷினுக்கு ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் ரெக்கார்டிங் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஏன்னா மைக்ரோஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்காண்டி. ஸோ இதை நான் அலோவ் திஸ் டைம் கொடுத்தேன் அப்படின்னா நான் என்னென்ன வந்து சொல்கிறேனோ அது எல்லாத்தையும் அதை ரெக்கார்ட் பண்ணி ஜஸ்ட் வந்து இப்போ நீங்கள் ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அனலைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி
ஆப்ரேஷன்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபீட் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் உங்களோட ஃபேஸ் ரெகக்னேஷன் வந்து தெரியும். இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் ரெகக்னேஷனை கேப்சர் பண்ணிவிட்டு உங்களோட கான்ஃபிடென்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லிட்டு இதில் டிஸ்ப்ளே பண்ணி காட்டும். ஸோ நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கணுமா, இல்லை கான்ஃபிடென்ட்டாக இருக்கணுமா, இல்லை என்கேஜ்டாக இருக்காங்களா, என்கேஜ் 100% கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம கரெக்டான ஃபேஷியல் அனலைசிஸில் இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது மூலியமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ரியலாக ஏதாவது இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணால் கூட உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து சப்மிட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களோட அவுட்புட் அண்ட் ரிசல்ட் என்னன்னு சொல்லிட்டு வியூ பண்ணி காட்டும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து காட்டியிருக்குது. ஜஸ்ட் 4/10 தேங்க்யூ ஃபார் யர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட்ஸும் வந்து கீழேயே வந்து உடனே ஷோ பண்ணி காமிச்சிரும். ஸோ இது மூலியமாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் பண்ணும்போதும் நம்ம வந்து ஒரு டைம் வந்து நம்மளோட ரிசல்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் எண்ட் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இப்போ இந்த இன்டர்வியூ வந்து எண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னாலும். அண்ட் தென் இதில் வந்து கொஷின் பேங்க்ஸுமே வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செஷன்ஸுமே வந்து எவ்வளோ செஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுமே உங்களுக்கு வந்து வியூ பண்ணி காமிச்சிருப்பாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு செஷன்ஸ் கம்ப்ளீட்டடில் வந்து 1 ஷோ பண்ணி காமிச்சிருக்கு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். அண்ட் தென் எவ்வளோ ப்ராக்டிஸ் டைமில் இருந்திருக்கும், ஆவரேஜ் நம்மளோட ஸ்கோர் எவ்வளோன்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து உங்களுக்கு அப் டு டேட்டில் வந்து ஷோ பண்ணி காட்டும். ஸோ உங்களோட வேல்யூக்கு பேஸ் பண்ணி உங்களோட ரிசல்ட்டுக்கு பேஸ் பண்ணி என்ன வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருக்கோம். இது போக கொஷின் பேங்க்குமே நம்ம சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் உங்களோட ஜாப் ரோல் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பிகினராக இன்டர்மீடியட்டாக இந்த லெவலையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட இதுவுமே வந்து கொஷின் பேங்க்கையுமே நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா கொஷின் பேங்க்ஸையுமே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதில் பர்ஃபார்மன்ஸ் அனலிட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் டெக்னிக்கலாக எவ்வளோ உங்களுக்கு லெவல் இருக்குது, அண்ட் தென் கம்யூனிகேஷன் லெவல் இருக்குது, எந்த லெவலில் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது எல்லாமே வந்து அப் டு டேட்டில் ஷோ பண்ணி காமிக்கும். அண்ட் தென் ரெக்கமெண்டேஷன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். ஜஸ்ட் கம்யூனிகேஷனில் இம்ப்ரூவ் பண்ணணும், அண்ட் தென் உங்களோட லீடர்ஷிப் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஏஐ யூஸ் பண்ணி இன்புட்ஸும் வந்து கொடுக்கும். ஸோ எந்த வேலை வந்து நீங்கள் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்களுக்கு செஷன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து நீங்கள் எந்த டேட்டில் எவ்வளோ மினிட்ஸ் வந்து இந்த செஷனை வந்து அட்டென்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அது எல்லாமே நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் தென் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வந்து எதுக்காக அப்படின்னா நீங்கள் அது மூலியமாக வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து அவைலபிள் இருக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸுமே வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டும். ஸோ இதுதான் வந்து ஓவரால் இன்டர்ஃபேஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட். அண்ட் தென் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இதான் வந்து என்னோட கிட்டப் சோர்ஸ் கோட் வந்து அந்த ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோட் உங்களுக்கு இந்த கிட்டப் ரெபாசிட்டரியில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதில் போயிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் தென் எனி டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.